மெடிக்கலுக்கு வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனாலும் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இருந்தாலும், வெளிநாடு போய் நம்ம படிக்கலாம் அப்படின்னாலும், அதில் வர சில வந்து கன்ஃபியூஷன்ஸும் இருக்கதான் செய்யுது. அப்ராட்ல படிக்கலாமா, இல்லை தமிழ்நாட்டிலேயே படிக்கலாமா, இல்லை இந்தியாவிலேயே நம்ம எதனா சீட் எடுத்து படிக்கலாமா அப்படின்றவங்களுக்கு என்னெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில இருந்து பேசுகிறேன். ரைட், ஓகே. ஃபர்தராக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கவனிச்சுக்கங்க, இந்த வீடியோ கண்டென்ட்டை கரெக்டாக பாருங்கள். நடுவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குவிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கொடுக்கலாம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆனர் பண்ணுவோம். ரைட், நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. வீடியோக்கு போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேரண்ட்டுக்கு வந்து அப்ராட்ல படிக்கலாமா, இங்கே படிக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட், 80 lakhs என்ன சார் 80 lakhs? தட்ஸ் நாட் த ரியல் காஸ்ட். தமிழ்நாடு பிரைவேட் எம்பிபிஎஸ் வித் எம்பிபிஎஸ் தான் நம்ம 2026க்கு டோட்டல் ரியல் ஃபினான்ஷியல் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து நிறைய இடத்துல வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அது மட்டுமா இருக்குது, ஹாஸ்டல் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாலும் நிறைய பேர் வந்து காஸ்ட் அப்படின்றத காட்டுறேன் அப்படின்னு நிறைய பேர் காட்டாமையே இருக்கிறவங்கெல்லாம் கூட இன்னும் இருக்காங்க. ஃப்ரீ டிஸ்க்ளோஷரில் வந்து ஃபீ டிஸ்க்ளோஷரில் இன்னுமே எதுவுமே மென்ஷன் பண்ணாத இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இருக்க தான் செய்யுது. லிவிங்க்கு, ட்ராவலுக்கு இதெல்லாம் சேர்த்து தான் டோட்டல் காஸ்ட் வரும். அப்போ அந்த மாதிரி காஸ்ட் வர்றது என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸ்டாப் லுக்கிங் அட் டியூஷன் ஃபீஸ் அலோன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா 6 லட்சம் தான் ஆகுது, 12 லட்சம் தான் ஆகுது, 15 லட்சம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே கூட தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா டியூஷன் ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாவாக வந்ததுன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 4.5 லட்ச ரூபாய் தான். இதுவே மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா 15 லட்ச ரூபாய் தான். அதுக்கப்புறமா இருக்கிறது காஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ட்ரூ எம்பிபிஎஸ் காஸ்ட் வந்து டியூஷனு, ஹாஸ்டலு, ஃபுட்டு, கிளினிக்கல், யூனிவர்சிட்டி சார்ஜஸ், ட்ராவல், டாக்குமெண்டேஷன், லிவிங், மிஸ்லேனியேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்க தான் செய்யுது. இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு காஸ்ட்டுமே நம்ம என்ன ட்ரூ காஸ்ட் வந்து டியூஷன்னு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஹெட்ஸ் ஒவ்வொரு லேயர் வந்து அடுக்கிட்டே போவாங்க. அதே போல் தான் அப்ராட்லேயே வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, அங்கே போகிறதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி ஃப்ளக்சுவேஷன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து போன வருஷம் 80 ரூபா இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம ஜாயின் பண்ணுறப்போ வந்து சில இடத்துல வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் அந்த டாலர் காஸ்ட் இருக்கும். பட் நம்ம முடிச்சுட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் நிறைய இருக்கிறதுனால 80 ரூபா 90 ரூபா போயிடுச்சுன்னா அதுக்கான காஸ்ட்டே வேரி ஆகிடும். நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு போவோம், அங்கே ஒரு வேறு பட்ஜெட்டில் நம்ம அது பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ரைவேட் எம்பிபிஎஸ் த ஹிடன் காஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் வந்து காஸ்ட் இருக்குது. மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் எதுக்குன்னே சொல்ல மாட்டாங்க, மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. பர்சனல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்குன்றது நம்ம வெளிநாடு போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, டெய்லி பேசிஸில் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு பசங்களுக்கு குறைஞ்சது 200லேருந்து ஒரு 300 ரூபாய் வந்து அடிஷ்னல் பெர் டே எக்ஸ்பென்சஸ் இருக்க தான் செய்யுது. தென் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கும் சில தூரம் இருக்கும், ஹாஸ்டலுக்கும் தென் வந்து காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்குமே தூரம் இருக்கும், தென் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் காலேஜுக்குமே தூரம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தேவை இருக்கும். புக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் தனியாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும். தென் கிளினிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு தனியாக வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்து வாங்குவாங்க. யூனிவர்சிட்டி ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்ற மாதிரியும் தனியாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுட்டு மெஸ்ஸுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வாங்குறாங்க, ப்ரைவேட்டில் வந்து 15000 ரூபாய் வாங்குறதுல தப்பே கிடையாது, வெறும் ஃபுட்டுக்கு மட்டும். ரைட்டா? தென் வந்து ஹாஸ்டல் அகாமடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதம் பே பண்ணி தான் ஆகணும். அதுவும் 15லேருந்து 20 சிங்கிள், டபுள் அப்படின்ற மாதிரி வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் ஏசி, நான் ஏசி அப்படிலாம் இருக்குது. இது இல்லாமல் தான் டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அப்போ இவ்வளோ இருக்குது, இவ்வளோயும் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். 60லேருந்து 80 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் வந்து கம்பல்சரி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை, ப்ரைவேட்டில் கிடைச்சாலே தமிழ்நாட்டில் ஆகும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட நம்மளுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகம் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ஒன்ஸ் டியூஷன் ஃபீ எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்க்ளூடட். ரைட்டா? இது இல்லாமல் இதெல்லாத்தையும்
எல்லாத்தையும் சேர்த்து டியூஷன் ஃபீஸும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குறைஞ்சது வந்து 60லேருந்து 80 வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டே வந்துடும். 60 லட்ச ரூபா 80 லட்சம் 1 crore வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்துடும். அப்போது வெளிநாடு போய் படித்தா இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்காதா அப்படின்னா எல்லாமே இருக்கும். அப்ராட் இஸ்ன்ட் ஃப்ரீ, பட் லுக் அட் த ஃபுல் ஈக்குவேஷன். யூரோப்பு, சென்ட்ரல் ஏஷியா, சவுத் ஏஷியா, ஈஸ்டர்ன் யூரோப்பு, தென் அதர் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கலுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தென் யூனிவர்சிட்டி டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது ஒன்று வாங்குவாங்க. அது மட்டுமா இல்லை, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹாஸ்டல் நம்மளுக்கு ரெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஃபுட்டுக்கு நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் ஃபுட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்குதா அப்படின்றது தெரியாது. அப்போ இந்தியன் ஃபுட்டை தேடி போகிற இடத்துல அந்த காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து பார்க்கணும். தென் வந்து விசா டாக்குமெண்டேஷன், சப்போஸ் அப்ராட் போகிறோம் அப்படின்னா நம்ம விசா வாங்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணணும். தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் ஃப்ளைட் சார்ஜஸ், இப்போ நீங்கள் நம்ம இந்த ஒரு 4 நடக்குது பார்த்துருப்போம். உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, தென் இந்த ஈரான் யூஎஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து போர் நடக்கிறப்ப ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் 30,000 இருக்கிற இடத்துல 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அது நம்மளாம் அன்எக்ஸ்பெக்டட், நம்மளுக்கு எப்படி எப்போ எது வரும் அப்படின்றது தெரியாது. அப்போ நம்ம ஒரு பட்ஜெட்டை நோக்கி போவோம். ஏதாவது குழந்தை அங்கேருந்து ஒரு 2 வருஷம் 2 வாட்டி வருவார், 1 லட்சம் ரூபாய் முடிச்சிருவார் அப்படின்னா அது என்ன ஆகும்னா 1 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள். டிக்கெட்டே புக் பண்ணால் உடனே கிடைக்கிறது இல்லை, எதனா ஒரு அர்ஜென்சிக்கு வரணும்னாலும் கிடைக்காது. அப்போ அந்த காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்கனவே சொன்னல, இங்கே நம்ம வீட்டில் இருந்து காலேஜுக்கு போனோம்னால எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது, அப்போ அங்கே போகிறதுக்கு என்னமா ஆகும் அப்படின்றது. அப்புறம் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கு மட்டும் இல்லை, டெய்லி பேசிஸில் நம்மளுக்கு நிறைய செலவு இருக்குது. குறைஞ்சது ஒரு 300லேருந்து 500 ரூபாய் டெய்லி பேசிஸில் குழந்தைக்கு செலவு இருக்கும். அப்போ நீங்கள் வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 3 5 15 15 1 80, அதுவே ஒரு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு 5லேருந்து 6 வருஷத்துக்கு ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ரூபாய் நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் ஏற்கனவே சொன்னாலே 80 ரூபா இருந்த கரன்சி வந்து 85 ரூபா 90 ரூபா அப்படின்னு போச்சுன்னா போகாமல் இருக்காது. வருஷம் வருஷம் அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கே தவிர டாலர் வேல்யூ கம்மியான மாதிரி எனக்கு தெரியல. நம்மளுடைய கரன்சி வேணால் கம்மியாக இருக்கே தவிர டாலர் வந்து கம்மியான மாதிரி எனக்கு தெரியல காஸ்ட், ரைட்டா. அப்போ அதுவும் இருக்குது. அப்போ லோவர் டியூஷன் இஸ் நாட் லோவர் டோட்டல் காஸ்ட், ரைட்டா. டியூஷன் ஃபீஸ் கம்மியாக சொல்கிறாங்கன்றதுனாலேயே நம்ம எல்லா காஸ்ட்டும் கம்மியாயிடும் அப்படின்றது கிடையாது. தி சீப்பர் ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டோட்டல் 5 to 6 இயர் காஸ்ட். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் சொல்கிறோம், அப்புறமா 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாஸ்தி 6 வருஷம் கண்டிப்பாக ஆகிடும். தென் அங்கேருந்து முடிச்சுட்டு இங்கே வந்து திருப்பி 1 இயருக்கு நம்ம இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் நம்ம வந்து அங்கே கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கேனா 5 வருஷம் முடிகிற கோர்ஸ் அங்கே முடிச்சுட்டு வரப்போ 7 வருஷம். தென் அங்கே லைசன்சிங்கு இதெல்லாமும் நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் தமிழ்நாடு விஸ் அப்ராட் சேம் ட்ரீம் டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த டியூஷன் ஃபீஸு எங்கே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ். ஹாஸ்டல் ஃபீ அடிஷ்னல் நம்ம பே பண்ணோம், இங்கேயும் வந்து அப்ராட் போனாலும் நம்ம அடிஷ்னல் தான் பே பண்ணணும். தென் ஃபுட்டுக்கு இங்கேயும் அடிஷ்னலாக பே பண்ணோம், அப்ராட் போனாலும் அடிஷ்னல் நம்ம பே பண்ண வேண்டியதுக்கு. யூனிவர்சிட்டி சார்ஜஸ் எஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகுது, இங்கேயும் கண்ட்ரி டிஃபர் ஆகும். ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இங்கே லோக்கலில் வந்து லோ, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் சேரத்துக்கே நம்மளுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. அப்புறமா லோக்கலில் ட்ராவல் அது வேற, ரைட்டா. அதுக்கப்புறம் விசா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இங்கே வெளிநாடுக்கு வந்து கண்டிப்பாக விசா வந்து தேவை இருக்கும். இன்சூரன்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும், இங்கே வந்து கண்டிப்பாக தேவை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கரன்சி ரிஸ்க்கு நம்மளுக்கு இந்தியாவில் கிடையாது, பட் இங்கே ஹை ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. லிவிங் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு கண்ட்ரி வெளிநாடுக்கு போகிறப்ப மாறுபடும். இங்கே வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக வந்து இருக்கும், ரைட்டா. டோட்டல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் டிபெண்ட், இங்கே வந்து கண்ட்ரி டிபெண்ட். இங்கே வந்து இண்டிவிஜுவல் என்ன இந்தியான்றது ஒரு கண்ட்ரி, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் இருக்குது. அப்போ காலேஜை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அதனால இதை கொஞ்சம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். பில் டசன்ட் எண்ட் அட் அட்மிஷன் முடிஞ்ச ஃபீஸை கட்டணுமே நம்மளுக்கு முடிஞ்சு போச்சுன்னா இல்லை, ரைட்டா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டல் அது இருக்குது, தென் மெஸ் ஃபுட்டு, தென் புக்ஸ் எக்யூப்மெண்ட்டு, யூனிவர்சிட்டி சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட், மிஸ்லேனியஸ் இன்ஸ்டியூஷன், பர்சனல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நம்மளுக்கு தமிழ்நாடுல நம்ம சீட்டு எடுத்தா இருக்குது. இதுவே நம்ம அப்ராட் போகிறப்ப என்ன இருக்குது, விசா, ஏர்ஃபேரு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ், தென் இன்சூரன்ஸு, ரெசிடென்ஸ் பெர்மிட் டாக்குமெண்டேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, இன்ஃப்ளேஷன், எமர்ஜென்சி அண்ட் ட்ராவல், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து வெளிநாடு போகிறப்ப இருக்குது. அப்போ ரெண்டுத்துலையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டுத்துலையுமே டியூஷன் ஃபீஸும் சரி அதர் எக்ஸ்பென்சஸும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அப்ராட் போயிட்டு உடனே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் டைமில் போகிற சுச்சுவேஷன்லையோ இல்லை வேறு எதனா வந்து
ப்ராப்ளம் இருக்கிறப்பையும் நம்ம வந்து பாதிக்கப்படப்படுவோம். அதெல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸ்டாப் திங்கிங் இன் ஆனுவல் ஃபீ மட்டும் பார்க்காம 1 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, 5லேருந்து 6 வருஷத்துக்கு வரைக்கும் டோட்டல் காஸ்ட் நீங்கள் அப்ராடில் போகிற மாதிரினா கரெக்டாக பிளான் பண்ணி ஆனுவல் டியூஷன் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் அகாமடேஷன் இன்ட்டு கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் ஃபுட் இன்ட்டு கோர்ஸ் டியூரேஷன், அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ளஸ் ட்ராவல், இன்சூரன்ஸு, அப்புறமா விசா, மிஸ்லேனியஸு, எமர்ஜென்சி பஃபர், இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் கால்குலேட் பண்ணி 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம போட்டு பார்த்து நம்மளுக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சில பேர் அப்ராடு போகணும் அப்படின்றதுனால ஓகே கம்மியாக தான் இருக்குது ஃபீஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தரேன்றாங்க, அதனால் நாங்கள் அங்கே போய்ட்றோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறோம், ரைட்டா? ஆனால் அதில் வந்து கரெக்டாக முடிச்சுட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ 1 வருஷம் 2 வருஷம் கடன் வாங்கி கட்டிடுவோம், 6 வருஷம் நம்மளுக்கு டைம் ஆகிறப்ப நம்மளுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்னன்றதை பார்த்துக்கணும். அதனால டோட்டல் கோர்ஸ் காஸ்ட்டு, கிளினிக்கல் எக்ஸ்போசருக்கு என்ன ஆகுது, தென் லைசன்சிங் எலிஜிபிலிட்டி என்ன, தென் வந்து லிவிங் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் என்ன, ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ரிஸ்க் என்னன்றதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும் சரி, அப்ராடில் படிக்கணும்னாலும் நீங்கள் இந்த 10 பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஏன்னா டோட்டல் டியூஷன் ஃபீ வந்து என்டையர் கோர்ஸ்க்கு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அப்ராடில் போனால் நீங்கள் எந்த வருஷம், எங்கே கண்ட்ரி டிபெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இயர், அதே நம்ம செக் பண்ணிக்கணும். ஹாஸ்டலுக்கு அக்காமடேஷன் காஸ்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும், ஃபுட் அண்ட் மெஸ்ஸு காஸ்ட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் சார்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணணும், புக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும், டோட்டல் இயருக்கு எவ்வளோ அகாடமிக் இயர் வந்து இருக்கோ அதுக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். வெளிநாடு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசா அண்ட் டாக்குமெண்டேஷனுக்கு நம்ம என்னன்றதை பார்க்கணும். தென் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுத்து ஆகணும். ஆனுவல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் காஸ்ட், ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க, சில பேர் 2 வாட்டி போயிட்டு வருவாங்க. சப்போஸ் பேரண்ட் போயிட்டு வரணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். கரன்சி ஃப்ளக்சுவேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம பஃபர் வச்சிருக்கணும். எமர்ஜென்சி அண்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம ஒதுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் டோன்ட் சூஸ் எம்பிபிஎஸ் பை ஒன்லி டியூஷன் ஃபீ, இந்த சூஸ் இஃப் பை டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் குவாலிட்டி ப்ளஸ் ஃபியூச்சர் வேல்யூ, இதையும் நம்ம பார்க்கணும். போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த என்ன எக்ஸாம்ஸ் என்ன இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். சரியா? அப்ராட் போகிற மாதிரி ஐடியா இருக்குது, எதனா காலேஜஸ் எதனா ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு திரும்பி வரக்கூடிய மாணவர்கள் வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது உண்மை கிடையாது, ரைட்டா? போகக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் போகிறாங்க, ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு வந்து போகிறாங்களா, இல்லைன்னா மார்க் ஸ்கோர் பண்ணி ஜஸ்ட் பார்டரில் இருக்கிறவங்க போகிறாங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த லோ கேலிபர் ஸ்டூடெண்ட் போகிறதுனால என்ன ஆகுது, திருப்பியும் அங்கே போய் அந்த ஸ்டூடெண்ட் தான் படிக்கணும். அப்போ அங்கே இங்கேயே படிக்க முடியாமல் மார்க் வாங்க முடியல, ஒரு 400 500 மார்க் வாங்க முடியல, ஒரு 600 வாங்க முடியாத ஸ்டூடெண்ட் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு அவன் வெளிநாடுக்கு போனாங்கன்னா அங்கே போய் எப்படி படிப்பாங்க? புரியுதா? அதனால வந்து வெளிநாடு காலேஜஸ்லாம் எல்லாமே அருமையாக தான் இருக்குது, அட்டகாசமாக தான் இருக்கும். சில காலேஜஸ் தான் இருக்குமே தவிர எல்லா காலேஜஸ் தான். அதனால் அப்ராட் போயிட்டு வந்தால் பாஸ் பர்சன்டேஜே கம்மியாக இருக்குது, எஃப்எம்ஜியில் 12% 11% தான் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. போகக்கூடிய மாணவர்கள் அட்டகாசமாக இருந்தால் வரக்கூடிய மாணவர்களும் சூப்பராக தான் இருப்பாங்க. போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சொத்தையாக இருக்குன்னா திரும்பி வர்றதும் சொத்தையாக தான் இருக்கும். அதனால் நம்ம எந்த நாடையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம படிக்கிறோமா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கலாம். இதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. ஆர்ஜிஆரில் 1 இயரில் ரிப்பீட் பண்ணுங்கள், கவர்மெண்ட் கோட்டா சீட்டை இங்கேயே எடுத்துடலாம். சரியா? அந்த ப்ரோக்ராமில் எஸ்ஆர்பி அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் கண்ணும் கருத்துமாக உங்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க, டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டெய்லி பேசிஸில் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்குன்னா 869551 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி எங்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் பேசுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 86951 86953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா?
ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RJRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.